தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 9/10/2014 வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலை 9:15 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு உலக அஞ்சல் தினம் என்று போட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு குருவாரம். எனவே வியாழக்கிழமை என்பதாலே குருவை வழிபட்டு குதூகலங்களை நீங்கள் வரவழைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேதியை பார்த்தால் 9. 9க்கு என்ன ஒரு பெருமை என்றால், எல்லா எண்களுக்குமே ஒவ்வொரு பெருமை உண்டு. 8 என்று எழுதுகின்ற பொழுது எல்லா எழுத்துகளும் கீழே முடியும். ஆனால் 8 என்று எழுதினால் கடைசி அந்த கரங்கள் மேல் நோக்கி செல்லும். அதேபோல் 9 என்ற எண்ணிற்கு என்ன பெருமை என்று சொன்னால், 9ஐ நாம் பெருக்கலில் பார்த்தால் 9ஐ பெருக்கிவிட்டு திரும்ப கூட்டி பார்த்தால் 9 வரும். 9 × 5 என்று போடுங்கள், 45 என்று வரும். 4 5 9. 9 × 8 என்று போட்டால் 98 72. 7 + 2 9 என்று வரும். முடிவிலே 9ஐ கொண்டு வந்து விட்டுவிடும். அதேபோல் 1லிருந்து 9 வரை எழுதிவிட்டு முதலும் முடிவையும் 9ஐ விட்டுவிட்டு கூட்டுங்கள், 9 என்று வரும். ஆக இது ஒரு வித்தியாசமான எண், சக்தி வாய்ந்த எண். எனவே தான் நவசக்தி என்று கொண்டாடி நவராத்திரியை கொண்டாடுகின்றோம். 9 ராத்திரிகள் நவராத்திரி. நவதானியம் என்று 9 விதமான தானியங்கள் இருக்கின்றன. நவபாஷாணம் என்று 9 விதமான பாஷாணங்கள், அதன் மூலமாக போகமுனிவர் செய்த சிலைதான் இன்றைக்கு பழனியில் இருப்பதாக சொல்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நவகிரகங்கள் நம்மை ஆட்டி வைக்கின்றன. எனவே அந்த நவகிரகங்கள் 9 இருக்கிறது. நவநிதி என்று சொல்வார்கள், 9 நிதி. நவ நாகங்கள் என்பது 9 நாகங்கள். ஆகையினாலே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 கிரகங்களுக்கும் 9 தானியங்களை கொடுத்திருக்கிறார்கள். சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு பச்சரிசி, செவ்வாய்க்கு துவரை, புதன் என்று சொன்னால் பாசிப்பயிறு, வியாழன் என்று சொன்னால் கொண்டக்கடலை, சுக்கிரன் என்று சொன்னால் புதன், அதற்குரியது மொச்சை. அதேபோல் சனி என்று சொன்னால் எள், ராகுவிற்கு உளுந்து, கேதுவிற்கு கொள். இப்படி பார்க்கின்ற பொழுது நவகிரகத்திற்கு நவ தானியத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் ஆதிக்கம் குறைவாக இருக்கிறதோ அதனுடைய திசாபுத்திகள் நடக்கின்ற பொழுது பலன்கள் மாறுபாடாக இருக்கும். அந்த நேரத்தில் நவதானியங்களை தானமாக கொடுக்கலாம், வறியவர்களுக்கும் கொடுக்கலாம். ஆலயங்களில் உள்ள அங்கே நாங்கள் அர்ச்சனைகள் செய்கின்ற பொழுது அந்த கிரக சன்னதிகளிலும் கொடுக்கலாம். நமக்கு வேண்டியவர்களுக்கும் அதை கொடுக்கலாம். இப்படி தானிய தானங்களை வழங்குவதன் மூலமாக அந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியங்களுடைய நல்ல வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள இயலும். அது மட்டுமல்ல, அந்தந்த நாட்களிலே அந்தந்த கிரகங்களுக்குரிய தானியங்களை நாம் உணவிலும் சேர்த்து கொள்ளலாம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்றால் அன்றைக்கு சூரியனுடைய ஆதிக்கம். கோதுமையை உணவிலே சேர்த்துக்கொண்டால் சூரிய பலம் நமக்கு கிடைக்கும். சந்திரபலம் வேண்டுமென்றால் திங்கட்கிழமை பச்சரிசியை நாம் சேர்த்துக்கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் அங்கே துவரை சேர்த்துக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய உணவுப் பொருளிலே சாம்பாரிலே சேர்த்துக்கொள்ளலாம். இப்படி பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை அன்றைக்கு எள்ளிலே துவையல் அரைத்து வைத்துக் கொள்வார்கள். இப்படியெல்லாம் நவதானியங்களை நம் உடலிலே பலம் வருவதற்கு நாம் சேர்த்துக்கொள்கின்றோம். நவதானியங்களை தானமாக வழங்குவதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். நவம் என்றால் 9. 9க்குரிய நாள் இன்றைக்கு தேதி 9. எனவே நவநிதி, நவகிரகம், நவபாஷாணம், நவசக்தி இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். நவசக்தியை நீங்கள் வழிபட்டால் நல்ல வாழ்க்கை அமையும். எனவே தான் நவராத்திரியை கொண்டாடுகின்றோம். நவராத்திரி நாயகியாக விளங்கும் ஆதிபராசக்தியையும் இன்றைக்கு நீங்கள் வழிபட்டு அற்புதமான பலன்களை காணலாம் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேசராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். சாமர்த்தியமாக நீங்கள் பேசி சமாளிப்பீர்கள். உங்கள் ராசியிலேயே சந்திரன் உலா வருகிறார். எனவே திடீர் பயணங்கள் உங்களுக்கு தித்திக்க வைக்கும். அடுத்த வீடு, பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் உங்களை உதவிக்கு கூட்டிச் செல்லலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சுப விரயங்களும் மாலை நேரத்தில் ஏற்படும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாயின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் இடம், பூமி, வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். அடுத்தவர் நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும், ஆதாயமும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 6லே சனி இருப்பதால் உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உறுதியாகலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகம் உள்ளத்தில் குடிகொள்ளுகின்ற உன்னதமான நாள் இந்த நாள். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். காலை நேரத்திலேயே கலகலப்பான ஒரு தகவல் வந்து சேரப்போகிறது. 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறார். தந்தை வழியில் அனுகூல தகவல் உண்டு.
பங்காளி பகை மாறும். இனத்தார் பகை மாறி எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. கடகராசி நேயர்களே, நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். நிலையான வருமானத்திற்கும் வழியமைத்துக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளால் ஆதாயம் உண்டு. அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய இன்றைக்கு குருவாரம் என்பதால் குருவை வழிபட்டு குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள். இன்றைக்கு காசு பண புழக்கம் அதிகரிக்கும். கடல் தாண்டும் வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். 2ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இத்தனை கிரகங்களும் இருக்கின்ற பொழுது உங்களது வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து தொழிலை வளப்படுத்துவர். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. இடமாற்றம் இனிய மாற்றங்களை கொடுக்கும். அது மட்டுமல்ல, நண்பர்கள் பகைவர்களாக மாறாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். முக்கிய புள்ளிகளை சந்தித்து ஏதேனும் ஒரு முடிவெடுக்கப் போகின்றீர்கள். வாகன மாற்றம் செய்ய உகந்த நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கனிவாக பேசி காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டிய நாள். காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள் என்ற பழமொழியை நீங்கள் கடைப்பிடியுங்கள். இன்றைக்கு பல வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரலாம். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் அமைப்பு கூட உண்டு. கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். நல்ல திருப்பங்களும் உருவாகும் நாள். பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பப் போகின்றது. பாராட்டு மழையில் நனைவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. பணியில் இருந்த தொய்வுகள் அகலும். அரசு வழி ஆதரவோடு நல்ல நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, தாராளமாக செலவிட்டு மகிழும் நாள். இன்றைக்கு உங்களுக்கு தங்கம், வெள்ளி வாங்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கடன் சுமை குறையும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும். அடுத்த வீட்டுக்காரரின் பகை மாறலாம். செய்தொழிலில் லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். இல்லம் தேடி ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். குருவின் பார்வை, பரிபூரண பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. எனவே நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய இல்லத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அதிகரிக்கும் நாள். தாராளமாக செலவிட்டு வந்த நீங்கள் இப்பொழுது சிக்கனத்தை கடைபிடிக்கப் போகிறீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இடம், பூமி வாங்குவதில் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு மருத்துவ செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் கொஞ்சம் குறைவாக இருக்கின்ற நாள். எனவே இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள ராசிநாதன் குரு என்பதால் அதிகாலையிலேயே குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு ஓரளவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். தொழில் வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்தினாலும் கூட எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். மாலை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி பயணம் உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் மாலை நேரத்தில் கிடைக்கலாம். இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள உங்களுக்கு வழிபாடுகள் தான் கை கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.